ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிரானி கேம் பிளே. இன்றைக்கி வந்துட்டு கிரானி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாப்டர் 1. இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், அதுவும் நார்மல் மூடில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலில் மாற்றிக்கிட்டு மற்ற டீஃபால்ட்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் குவாலிட்டி வந்துட்டு ஹை குவாலிட்டியில் இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு கிரானி கேம் பிளே போடுங்கன்னு. இதுக்கு ஒரு 100K லைக் வந்ததுன்னா நான் இன்னும் வீடியோஸ் போடுவேன் நிறைய. இதுக்கு ஒரு 100K லைக் கொடுத்திங்கன்னா நான் கிரானி எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட ஆடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் நீங்கள் லைக் பண்ணியே ஆகணும்லாம் சொல்லலை, நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் போதும். இப்போ வந்துட்டு அந்த கிளவிக்கு வந்துட்டு ஜார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடலாம். இப்போ பாருங்கள், நான் கீழே போடுறேன். இப்போ அந்த கிளவி சவுண்டு கேட்டு வரும், இருங்க வெயிட் பண்ணலாம். கிளவி எங்கே இருக்கிற? கிளவி, இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த கிளவி எங்கே வரமாட்டேங்குது. இந்த கிளவிக்கு சில டைம் காது கேட்காதுங்க. இது செவுட்டு கிளவியாக இருக்குது. கிளவி எங்கே இருக்கிற? அங்கே பாருங்க, திருட்டு கிளவி எங்கேருந்து வருது பாருங்கள். வா இங்கே வா. வா. இப்போ நம்ம கீழே ஒரு ரூம் இருக்கும். போடு, கேஸ்லின் கிடச்சிச்சு. நாங்கள் கார் எஸ்கேப்புக்கு கேஸ்லின் ஒரு முக்கியமான பொருள். இப்போ நம்ம கீழே போய்ட்டு அந்த கிளவிக்கு சத்தம் போட்டு இது ஒரு வெஷ ரூமுங்க. இந்த வெஷ ரூமில் போட்டு லாக் பண்ணிடலாம் அதை. இப்போ அது வரும், இருங்க வெயிட் பண்ணலாம். லேட்டாக தான் வரும் கைஸ். அதுக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சு போல். எவ்வளோ ஸ்பீடில் வருது, அடப்பாங்களா டேய். சரி காய்ஸ், இப்போ ஆன் பண்ணிட்டு நம்ம பிளாங்க் போட்டுடலாம். நான் கூட மெதுவாக தான் வரும்னு நினச்சேன். திருட்டு கிளவி ஓடி வருது பாருங்கள். சரி, இப்போ மேலே போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதா பார்ப்போம். கார் கீ வந்துட்டு டாய்லெட் கிட்ட கிடைக்குங்க. இப்போ இங்கே தேடிக்கலாம். இங்கே ஏதாவது ஸ்பைடர் கீ இருக்கும். ஸ்பைடர் கீ. இப்போ மேலே போகலாம். எப்படிடா நீ கரெக்டாக கண்டுபிடிக்கிற அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நான் இந்த கேம் நிறைய தடவை விளையாடிருக்கேன். அதனால் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும் கொஞ்சம். அதனால் இந்த வீடியோவை சீக்கிரமாகவே முடிக்கலாம். இப்போ மேலே போட்டுடலாம். இந்த சாவியை போயிட்டு இங்கே மேலே போயிட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வழியாக இறங்கிடலாம். நம்ம இந்த கிளவி 1 நிமிஷம் தான் இருக்கும், ஏன்னா இது நார்மல் மூட்னால. இதை ஈஸி போட்டிங்கன்னா 2 நிமிஷம் வரைக்கும் செத்துரும். இப்போ இங்கே தான் போடுங்க கைஸ், பேட்ரி கிடச்சிருக்கு. இப்போ கீழே போயிட்டு அந்த பேட்ரியை வச்சிடலாம். இன்னும் நம்மளுக்கு கார் கீ, விரெஞ்சு, இன்ஜின் பார்ட்டு, பேட்லாக் கீ, இது 4 பொருள் தேவைங்க. இந்த 4 பொருள் எஸ்கேப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு விரெஞ்சு தாங்க இந்த கேமில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மீதி சாவிலாம் கொஞ்சம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் குத்துருவானுங்க. இப்போ சரி வாங்க, வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த கிளவி வேறு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எதாவது போட்டுருவோம். கீழே போயிட்டு அங்கே எதாவது போட்டு விட்ருவோம். ஏன்னா 1 நிமிஷம் தானே, அது சவுண்டு வேறு லைட்டாக கேட்குது. சரி, உள்ளே போயிட்டு போட்டுடலாம். போடுறாங்க, அவ்வளோதான். நீ போட்டாச்சு. இப்போ வந்துட்டு உட்காந்துக்கலாம். இப்போ வரோம். அந்த கிளவி லேட்டாக தான் வரும், ஏன்னா ரீஸ்பான் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தூரத்தில் ரீஸ்பான் ஆகும். ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ வரோன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கே கிளவி வரமாட்டேங்குது. கிளவி, வா. பாரு, மொட்டை வந்துக்கிறான் பாரு. இந்த மொட்டை வந்துட்டு ஏன் இந்த கேமில் இல்லைன்னா, ஏன்னா இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு வந்தது கிளவியை வச்சு. அதுக்கப்புறம் தான் மொட்டையை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு மொட்டை வந்துட்டு ஊருக்கு போயிருப்பான். கிளவி பார்த்துருச்சா? ஐயோ பார்த்துருச்சுங்க. ஐயோ போச்சு. இப்போ டே 1 போச்சுங்க. அப்படியே பேச்சு கொடுத்துட்டே அப்படியே இங்கே பேச்சு கொடுத்துனுமோ திருட்டு கிளவி நைஸாக வந்து அடிச்சிச்சு. நான் டே 1லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன் கைஸ். டே 2 ஆகிடுச்சு. திருட்டு கிளவி பேச்சு கொடுத்துருந்த நேரத்தில் வந்து அடிச்சிட்டு போச்சு. சரி வாங்க, டே 2லேயாச்சும் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த டே 2ல் முடிக்கலைன்னா சொட்டை கிளவிக்கு மொட்டை அடிச்சிடலாம். கொஞ்சோண்டு முடிதான் இருக்குது, அதுக்கும் நம்ம ஷேவ் பண்ணி விட்டுறலாம். என்ன கிளவி எப்படிங்கிற? சரி, எங்கே வருது பாருங்கள் சொட்டை தரிசனம். அப்படியே இந்த சொட்டையில் வந்துட்டு ஒளி தெரியுது பாருங்கள். அப்படியே அதில் லைட்டு போய் அப்படியே நம்ம கண்ணில் பளிச்சுன்னு அடிக்கும். அந்த சொட்டை அவ்வளோ பளபளன்னு இருக்குது, ஷைன் பண்ண மாதிரி. கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு கைஸ். கட்டிங் பிளேயர் நம்மளுக்கு வேணாம், கார் எஸ்கேப்புக்கு வேணாம் கைஸ். இன்னும் இந்த கிளவியை காணும். இங்கே ஒரு சத்தம் கேட்குமே. கிளவி, எப்பாடி கிளவி வந்துருங்க. ஓடுறாடே. அது கூப்பிட்டா கேட்குது கைஸ். கிளவின்னு கூப்பிட்டா பெற்றி பார்க்குது பாருங்க. சொல்கிற பேராண்டி அப்படின்னு பார்க்குது. சரி வாங்க கைஸ், கீழே போகலாம். இங்கே கீழே எதாவது கிடைக்கும். கீழே சாவடிக்கணும் கைஸ். அது போயிட்டு சாவடிச்சிடலாம். நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணுங்கிறேன்.
திடீர்னு நாங்கள் அங்கே போகிறோம் கைஸ். என்ன நான் தேடணுன்னே தெரில. சரி இப்போ சாவடிச்சிடலாம். கிளவி வந்துடுச்சு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த கிளவி இருந்தால். அதனால் இது சாவடிச்சிடலாம். இப்போ உள்ளே போட்டாச்சு. இப்போ மேலேருந்து இப்படியே மெதுவாக வருவாங்க. கிழவங்கிட்ட ஃபோன் பேசிட்டே வரும். என்னடா பேராண்டி வந்துக்கிறான், டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு பேசினே வருவாங்க. திருட்டு கிளவி, வா கிளவி. ஐயோ பார்த்துடுச்சிங்க. நான் இந்த மாதிரி எந்திரிக்கும் போது வேணும்னே வருது. அப்படி உசேல் போல்ட்டோட வேகமாக வந்துடும். நான் எந்திரிக்கும் போது உட்காரும் போது மாதிரி வரும். பாருங்களேன், இது வெறி ஏற்றுது கைஸ். இப்போ நம்ம இது உள்ளே போனோன்னா அந்த பக்கம் அப்படியே வர பாருங்க. திட்டு கிளவி எல்லாமே தெரியும். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால் இது உள்ளே அதால் வர முடியாது. ஏன்னா அதால் முட்டி வலி அடிச்சு நானே துரந்தர் பெயின் ஃப்ரீ ஆயில் வாங்கி தந்துருக்கேன் அதுக்கு. அதனால் போட்டுட்ருக்கோம். இன்னும் 2 நாள் முட்டி வலி சரி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இங்கே வந்துட்டு காக்கா கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு கீழே ஒரு ரூம் மாதிரி இருக்கும் கைஸ். அந்த ரூமில் வந்துட்டு ஒரு பெப்பர் மாதிரி இருக்கும். அந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்துட்டு அந்த மூஞ்சில் அடித்தோன்னா அது மூஞ்சி ஒரு மாதிரி ஆகும். கண்ணிலலாம் அடிக்கணும். கிளவி வந்துடுச்சு கைஸ். ஓடலாம். இப்போ கீழே போயிட்டு சவுண்டு கொடுத்தோன்னா வந்துடும். இப்போ நம்ம கீழே போயிட்டு சவுண்டு கொடுக்கலாம். இப்போ இங்கேயே சவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ கீழே போயிட்டு சவுண்டு கொடுத்தோன்னா வந்துடும். திட்டு கிளவி அப்பப்போ வருதுங்க. இன்னும் நீங்கள் இதுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா கிராணி சாப்டர் 3 வரைக்கும் நான் போடுறேன். எல்லா கேம் பிளேயும் போடுறேன் உங்களுக்காக. இந்த கேமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. சரி இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கலாம் காய்ஸ். என்னங்க காய்ஸ் வரவே மாட்டேங்குது. இது எவ்வளோ லேட் பண்ணுது. இதில் 3 எஸ்கேப் இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு 2 தான் இருந்தது, டோர் எஸ்கேப்போ கார் எஸ்கேப்போ. இப்போ 3 எஸ்கேப். கீழே வந்துட்டு கிராணியோட பொண்ணு வந்துட்டு ஏஞ்சலினா, அதுவும் அங்கேயும் போய் எஸ்கேப் ஆகிக்கலாம். கிளவி பார்த்துச்சா? இல்லை க்ளோஸ் பண்ணி விட்றா. அவ்வளோதான், ஓடு. இப்போ வந்துட்டு கார் கீ கிடச்சிதுன்னா அது உள்ளே எதாக இருக்கும் காய்ஸ். கார் கீ கிடச்சிதுனா கூட கேஸ்லின் ஊற்றிக்கலாம். இப்போ கார் கீ தான் கிடைக்க மாட்டேங்குது. கார் கீ அநேகமாக எங்கேயா ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் நினைப்பும்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி இங்கே தான் ட்ராயர்லாம் திறந்து பார்ப்போம். கிளவி 1 நிமிஷம் செத்துடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் வரும். கான் ஃபார் 1 மினிட்னா 1 நிமிஷத்தில் கரெக்டாக வரும். இதை நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் வரும்போது அபவுட்டுன்னு வரும். அபவுட் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா 10 செகண்ட்ஸ் உள்ளே இல்லை, 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இல்லை, 10 செகண்ட்ஸ் உள்ள. இன்ஜின் பார்ட் கிடச்சிச்சுரா. சூப்பர், இன்ஜின் பார்ட் கிடச்சிச்சு. அப்போ இன்னும் நம்மளுக்கு ரென்ச்சு, பேட்லாக் கீ, கார் கீ, வேறு ஸ்பார்க் ப்ளக் கைஸ். நம்ம அதே மறந்துட்டோம் பாருங்களேன். ஸ்பார்க் ப்ளக்கு. இன்னும் 4 பொருள் இருக்குது. நான் தப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 பொருள்ட்டேன். இன்னும் 4 பொருள் தான் இருக்குது. இப்போ இன்ஜின் பார்ட் கிடச்சதுனால 4 பொருள், முன்னாடி 5 பொருள் இருந்தது. சரி இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் விளாடும் போது நம்மளுக்கு வந்துட்டு 10 செகண்ட்ஸ் அபவுட்டுன்னு வரும். அபவுட்னா 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இல்லை, 10 செகண்ட்ஸ் உள்ள 1 செகண்டாக இருக்கலாம், 2 செகண்டாக இருக்கலாம், 8 செகண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் விளாடிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலே விளாட்லாம் கைஸ். கிளவி எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வரும் தெரியுமா? நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்துட்டு கிராணி 1 எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ளீஸ் அப்படின்னு போட்டு, ப்ளீஸ்லாம் வேணாம் கைஸ். நீங்கள் 1 போட்டாலே நான் உங்களுக்கு வீடியோ கேம் ப்ளே போடுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. சரி இப்போ வந்துட்டு வந்தாச்சு. கிளவி இப்போ தான் கைஸ் சாவடிச்சோம். வருமானு தெரிலையே. வராதான் நினைக்கிறேன். எங்கே கைஸ் வரமாட்டேங்குது. திருட்டு கிளவி திடீர்னு வரும். இது பார்க்கலாம். வரல. முனையிலேருந்து பார்க்கணும் கைஸ். நம்ம கிட்டே போய் பார்த்தோன்னா அந்த கிளவி வந்து பார்த்துது ஓரக்கனால, ஓட்ட வழியாக பார்த்துது. பேராண்டி கீழே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்துது கைஸ். கிளவி வா. அது கண்ணை பாருங்க, அப்படியே வெள்ளேன்னு இருக்குது. அப்படியே குலாப் ஜாமுன் ரசகுல்லா மாதிரி இருக்குது. அது வாயை பார்த்துருக்கீங்களா? நாய் வாய் மாதிரியே இருக்கும் கைஸ். நாய் குதிரை வச்ச மாதிரியே இருக்கும். அது மண்டேவே நாய் நக்கி விட்டுச்சு போல். அதுக்கு அதை எது கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ண வந்தோமா, எஸ்கேப் மட்டும் பண்ணிடலாம் வாங்க. சரி போகலாம். நான் முன்னாடிலாம் ஃப்ரீ ஃபயர், நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேலாம் போடுறேன் கைஸ். நான் கொரோனா டைமில் ஆடிட்டு இருந்தேன். அதனால் இப்போ இன்னும் நான் கொரோனா டைமில் டெலிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் அடிக்டட்னால. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு தடவை ஆடலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அனைத்தும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் கிளவி வந்துட்டு டோர் திறக்கிற சவுண்டு கேட்கும். அப்போனா குதிச்சிடலாம். எங்கடக்கா டோர் திறக்கிற சத்தமே கேட்க மாட்டேங்குது. கிளவி திட்டு கிளவி. அவ்வளோதான் சவுண்டு கேட்குது. ஓடுறா பின் தொடர்ந்து வருது கைஸ். சவுண்டு கேட்குது. அப்படியே ஓடிடலாம், கீழே ஓடிடலாம், சாவடிச்சிடலாம். அதை
இது ஆனுன்னா சாவடிக்கிறதே நம்மளுக்கு வேலையாக போச்சு கைஸ். சாவச்சு ஆமாம் கைஸ், நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட சாவச்சு தான் விளாட்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்டுக்கும் சாவடிக்கணும். இதுனா கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, 1 நிமிஷம்னா. அதில் வந்துட்டு ஒரு 10 செகண்டுக்கும் நம்ம சாவடிச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். அப்படி விளாண்டா மட்டுமே தான் அங்கே எஸ்கேப் பண்ணவே முடியும். சரி, இப்போ வந்துட்டு கிளவி வருது. உள்ளே போ கிளவி. இப்போ உள்ளே போச்சு, அவ்வளோதான். நம்ம கேம் அப்படியே மூடிடலாம். அதை இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், எங்கள் கேம் ப்ளே பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் சேர்த்து லைக் பண்ணுங்கள். புக்கு கிடச்சிச்சு காய்ஸ். இப்போ புக்கு போயிட்டு மேலே வச்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்பைடர் கீன்னு ஒன்று கிடைக்கும். அந்த ஸ்பைடர் கீழே போனோன்னா ஏதாவது அங்கங்கே ட்ராயராக இருக்கும். அங்கே ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். அதில் அதான் இங்கே ஏஞ்சலினாவை கட்டி போட்டிருக்கோம் காய்ஸ். அந்த கிராணி வந்துட்டு கொடுமைக்காரி அங்கே பாருங்கள் கட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அது வந்துட்டு தவழ்ந்து வரும். அப்படியே தவழ்ந்து வர வரைக்கும் அது லேட் ஆகும் காய்ஸ். அது வரைக்கும் நம்ம ஏதோ வேலை பார்க்கலாம். இப்போ மேலே வந்துட்டு ஸ்பைடர் கீ தானே. ஆமாம், ஸ்பைடர் கீ தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இங்கே தான் கிடைக்குமா பார்க்கலாம் காய்ஸ். கீழே அந்த ஸ்லெண்ட்ரினா பொம்மை அங்கெல்லாம் ஏதோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்க்கலாம் காய்ஸ். போடு காய்ஸ், ஸ்பாட் பிளக் கச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இன்னும் 3 பொருள் தான் தேவை. ஸ்லெண்ட்ரினா பொம்மை கிட்டே தான் இருக்கா பார்க்கலாம். இங்கே வீல் கிடச்சிருக்கு கைஸ். இதுக்கு வந்துட்டு கீழே அந்த ஏஞ்சலினாவுக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆக யூஸ் ஆகும். இப்போ ஸ்பார்க் பிளக் எங்கள் கீழே போடலாம். எனக்கு கிளவி 1 நிமிஷம் ஆயிடுச்சு, வந்திருக்கோம். நம்ம அப்படியே கீழ் வழியாக போயிடலாம் கைஸ். இப்போ கீழே போயிட்டு வச்சிடலாம். நம்மளுக்கு இன்னும் 3 பொருள் வேணும் கைஸ். ரெஞ்சு, கார் கீ கிடைக்கல. ஆமாம், கார் கீ கிடைக்கல. இன்னும் ரெஞ்சு, கார் கீ, பேட்லாக் கீ, இது 3 மட்டும் கிடச்சிருந்தா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் கைஸ். இப்போ ஸ்பார்க் ப்ளக்கை நான் வைக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ போயிட்டு மேலே போயிட்டு கன்று வேணும் கைஸ். நம்மளுக்கு கன்று வேணும். இந்த கிளவி ஒரு தடவை நம்மளால் சாவடிக்கவே முடியல. இந்த ஒரு பாட்டும் கிடச்சி. ஆமாம், எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்துட்டு இங்கே இருக்கா, இன்னொன்று வந்துட்டு கிச்சனில் இருந்தது. இப்போ ஒன்று வச்சாச்சிங்க, கிச்சனில் ஒன்று இருந்தது கைஸ். இப்போ இந்த முதல்ல அந்த கிளவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கன் ரெடி பண்ணலாம். பார்த்து உழுதுதா, சவுண்டே கேட்கல. சரி உழுதுச்சு போல். சரி வாங்க. எனக்கு சவுண்டை கேட்கலங்க, கிளவி கேட்டுருச்சு போல். ஓடி வர சவுண்டு கேட்குது லைட்டாக. கிளவி வா, திருட்டு கிளவி வா குருட்டு கிளவி கேடுகட்ட கிளவி. இந்த 3மே இந்த கிளவி தாங்க, திருட்டு கிளவி. இது மண்டையில் அப்படியே ஆஃப் பாயில், அப்படியே உச்சி வேலையில் நிற்க வச்சு ஆஃப் பாயில் போட்டால் கூட அப்படியே வருங்க. அப்படியே அது மண்டை அப்படியே சூடாக இருக்குங்க. அப்படியே குழுன்னு இருக்கும். ஆமாம் கைஸ், இந்த கேமில் வந்துட்டு ஒரு ஃப்ரீஸ் பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். அது கீழே போட்டேன்னா கிராணி அது மேலே வச்சிச்சுன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். நான் அது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். வேலையை செத்துடுச்சு, நம்ம போகலாம், கீழே போகலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்லலாம், பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா வியூஸ் பார்ப்பேங்க. நான் வியூஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் வியூஸ் வரும். நான் வியூஸை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு 2000 மேலே வந்துருச்சுன்னா சரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, அதனால் இன்னொரு வீடியோ போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் உங்களை கம்பல் எதுவுமே பண்ணல. இங்கே ஏஞ்சலினாக்கு வந்தாடிச்சு போது பார்த்தீங்களா, அது ஸ்பைடர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கீழே போவோம். நம்ம மேலே ஒரு 2ஆம் நம்பர்னு ஒரு பார்த்தோங்க, அது கீழே போட தான் வந்திருக்கோம். இப்போ ஓடுறடி எப்போ எந்த வெளியில் ஓடி விட்டுருப்பாருங்க. எப்போ இப்போ விட்டுருந்தோன்னா கட்சி தின்றுவோம். மண்டையில் பாருங்கள் தக்காளி சாச்சு ஊற்றி வச்சுக்கிட்டு. சரி போடு. இந்த எஸ்கேப் தாங்க இது. இங்கே டோர் மாதிரி இருக்கா, இங்கே எஸ்கேப் பண்ணுறதுலாம் நாங்கள் லிவரில் போய் இந்த கிளவி வேறு இதாங்க ரஸ்டி பேட்லாக் வேணும். இங்கே லிவரு, இங்கே கீழே வந்துட்டு செயின் வேணும், செயின் கட்டுரு. இங்கே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவ் கிடச்சி அங்கே ஓப்பன் பண்ண கிளவி வரப்போது. இந்த கேமுக்கான கரெக்டாக கிராணின்னு வச்சுக்கிறாங்க. எல்லாமே கிளவிங்களாக தான் இருக்கும். கிளவி இதுவும் கிளவி, கிராணியும் கிழவன் கிளவி தான் கேமு. இதுலேயே கிராணியோட பையன் பொண்ணுலாம் வரும். 3rd வரும். ஆமாம், பொண்ணு வருங்க. கிராணியோட பொண்ணு இல்லை, ஏஞ்சலினாவோட பொண்ணு ஸ்லெண்ட்ரினா, அதுவும் வரும். ஸ்லெண்ட்ரினாவோட பொண்ணு ஸ்பைடர் இன்னொன்று இருக்கும், அது கிராணி சாப்டர் 2ல் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம 2ஆம் நம்பர் பார்த்தோம்ல, 2ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணலாம். அப்பா
ஓகே, இது வந்துட்டு அந்த வெளில வந்துட்டு சுற்றுறது. நம்ம இதே நம்ம 1ஆம் நம்பரை ஓப்பன் பண்ணிட்டோம்னா பாம் மாதிரி வெடிஞ்சிருக்கோம் காய்ஸ். ஏன்னா நம்பர் தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா. ஆனால் சில டைம் நம்பரே இருக்காது. நான் சில டைம் லக்கியாக பண்ணுவேன், கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். கிளவி வேறு, கிளவி எதாவது பண்ணணும் காய்ஸ். ஆனோன்னா ஓடி வருது. லிஃப்ட்டும் நல்லா தான் இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குற லிஃப்ட்டு சாரி செகண்ட் டைமாக பார்க்குறேன். நிறைய தடவை விளாண்டுக்கிறேன். கொரோனா டைமில் விளாடுவேன் காய்ஸ். எல்லாம் மறந்துடுச்சு இப்போவே. கொஞ்சம் என்னடா மூவ் ஆக மாட்டேங்குது. மூணுமா? சரி போ காய்ஸ். அதான் கீழே போ. ஆனால் இந்த கேமில் பிடிச்சது எனக்கு இந்த லிஃப்ட்டு தான் காய்ஸ். அழகாக மேலே கீழே போயிட்டு வருது. இப்போ லிஃப்ட்டு வழியாக வெளில கீழே வந்தாச்சு. கீழே வந்தோமா மேலே போகணுமா? கீழே இப்போ போகிறோம். இப்போ போகலாம் வாங்க, கீழே போகிறோம். கிளவி இப்போ வராது, குனிஞ்சிக்கலாம். குனிஞ்சாலும் அதுக்கு தெரியும் காய்ஸ், எல்லாமே தெரியும். அது எங்கடா அந்த கிளவி? திருட்டு கிளவியாக இருக்கும் அது. திருட்டு கிளவி, 2 கிளவி திருட்டு கிளவி. எங்கடா வந்துட்டோம்? இங்கே பாக்ஸில் இருக்கும் காய்ஸ். நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் அங்கே வீல் வைக்கணும். இங்கே வீல் வச்சோன்னா அங்கே லாக் ஆன மாதிரி ஒன்று இருந்ததுல, அங்கே வந்துட்டு திறந்துடும். இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் ஃப்ரெஞ்ச் கட்ஸ் எல்லாம் கிடைக்கும் காய்ஸ். இங்கே எதுவும் இல்லை. வேறு இங்கே தான் பார்த்துட்டோம்ல, இங்கே பார்த்துட்டோம். இப்போ சைடில் இங்கே பார்க்கல காய்ஸ். இங்கே 2 இடம் இருக்கும். ஒன்று வந்துட்டு அங்கே தண்ணியில் இறங்குற மாதிரி, இன்னொன்று வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இங்கே கடைக்கு தான் பார்க்கலாம். எதுவுமே இல்லை காய்ஸ், ஏமாற்றம். சரி வாங்க கீழே போயிடலாம். இங்கே எதுவும் இல்லை. வேறு கிராணி எதுவும் இல்லை. இங்கே தான் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணியாச்சு. வருதுடாடி. சட்டை இதுக்கு முடி கொண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பப்படி மண்டை. இது பேர் சோம்பப்படி. கண்ணை கழுவுது 2 பேர் கண்ணு வெளியிலே நிற்காயிடுச்சு. போயிட்டோல சவுண்டு கேட்டேன். அப்படியே கத்துது. அப்படியே கோர வாய்ஸ் வச்சுன்னு கர அப்படின்து. மொட்டை எப்படியே பயன்படுத்தின பார்த்தீங்களா? இப்போ இந்த வீலை போயிட்டு நம்ம கீழே போயிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கிளவி வந்துருக்கும் கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இங்கே சவுண்டு போட்டே போயிடலாம். இப்போ இங்கே சவுண்டு போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ வரோம். கிளவி வந்து இங்கே கிட்ட தான் கைஸ் இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இருந்ததுனால இங்கே சுற்றி தான் இருக்கோம். இவங்க காணுமேனே இப்போ சடுன்னு வந்துடும் நினைக்கிறேன். கிளவியை காணோம் நினச்சேன் கைஸ். சரௌண்டிங்லேயே தான் இருக்கோம், நம்மளுக்கு தேடிட்டு இருக்கோம். சரி இப்போ மூடி விட்டுலாம். இப்போ போயிட்டு நம்ம கிணறு போய் தொடங்கலாம். இந்த கிணறுக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது கைஸ். இங்கே காட்டுறேன் பாருங்க. நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, இந்த கேம் பிளே விளையாட தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு என்னடா இதெல்லாம் சொல்கிறான்னு நினைப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த ஷார்ட்கட்லாம் தெரியாது கைஸ். அதனால தான் நான் இது சொல்கிறேன். இப்போ கிளவி செத்துடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இங்கே போட்டு பண்ணலாம். இந்த கிணறு தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஹேமர் தான் கிடைக்கும் கைஸ். ஹேமர் தான் கிடைக்கும். 90% ஹேமர் தான் கிடைக்கும். ஏன்னா ஹேமர் தான் வேறு எங்கேயுமே இல்லை. ஹேமர் தான் கைஸ். இப்போ ஹேமர் வந்துட்டு 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். மேலே அந்த ஸ்பைடர் இருக்கிற இடமும், அடுத்து கீழே அண்டர் கிரவுண்டு கைஸ். கீழே அந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் பட்டலாம் அங்கே கைஸ். அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு திறந்துக்கலாம் கைஸ். அங்கே கார்கி கிடைக்கும். கார்கி கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போ மேலே போய்க்கலாம் கைஸ். இப்போ மேலே போ. இப்போ மேலே போய்க்கலாம். இப்போ மூடிக்கலாம் கைஸ். அந்த கிளவி நம்ம திறந்து வந்து பார்த்தா மேலே தகரம் போல பேராண்டி அப்படின்னு வந்துடும். பேராண்டியே வரும். சரி இதெல்லாம் திறந்துப்போம். கார்கி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். கார்கி தான் எங்கே இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. கார்கி போடாதே. அந்த ப்ளே ஹவுஸ் கீழே வைக்கிறது கைஸ். அது உள்ளே கூட எதாவது இருக்கும். அது உள்ளே கூட எதாவது இருக்கும். சரி வாங்க கைஸ். இப்போ போயிட்டு இது கட்ரிச் சைடு வந்துட்டு உடச்சிக்கலாம். சேஃப் கீ இருக்குது கைஸ். அங்கே சேஃப் கீ வந்துட்டு கீழே ஒரு பெரிய லாக்கர் மாதிரி இருக்கும். அங்கே திறந்துக்கிறதுக்கு தான் சேஃப் கீ. ஃபஸ்ட்டு ஹேமர் வேணும் கைஸ். அந்த கேமரா இருக்கிறதுனால லாக் ஆகிடும். இப்போ கீழே போட்டால் கிளவி வரும். கைஸ் அங்கே பாருங்க, கிளவி வருது பாருங்க. மொட்டை கிளவி வருது கைஸ். நான் க்ளோஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட்டாக வருது. கீழே போட்டுருவோம் கைஸா போயிடுச்சு கைஸ். அது பார்த்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சர்றன்னு கீழே போயிடலாம் வாங்க கைஸ். கீழே போயிட்டு சத்தம் போட்டு வர வச்சிடலாம். போடி
எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க திருட்டு கிளவி. ஏய் திருட்டு கிளவி பொடி. ஏய் அது அப்படி ஒரு உசேன் போல் ஸ்பீட் வருது கைஸ். அது நம்ம தெரியுது கைஸ். அது ஸ்பீடை பார்த்தாலே பறன்றீங்க. இன்னும் நான் 1 செகண்ட் மட்டும் லேட்டாக வந்திருந்தேன்னா அது அடிச்சிருக்கோம். நம்ம 1 செகண்ட் மட்டும் லேட்டாக வந்திருந்தோன்னா அந்த கிளவி அடிச்சிட்ருக்கோம் கைஸ். இந்த கிளவிக்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். போய் தொலை கிளவி அப்படி நின்றுனே இருப்பாரு. போயிடுச்சு. இப்போ நம்ம செயின் கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கிளவி எப்படியா இருந்தாலும் அங்கே எதாவது போட்டுரும். டேப் போட்டு தான் போவோம், அது தெரியும் எனக்கு. இப்போ போயிட்டு கட் பண்ணி விட்டுறலாம் கைஸ். இப்போ வந்துட்டு அந்த சிசிடிவி கேமரா நான் உடச்சிட்டேன். இப்போ சேஃப்டி வந்துட்டு கீழே ஒரு பெரிய லாக்கர் மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ கிளவி வந்துட்டுருக்கு. எங்கெங்க கிளவியை காணோம் ரொம்ப நேரம். கிளவி போது பாருங்க. அப்படியே ஒரு சிரிப்போட போது பாருங்க கைஸ். மகிழ்ச்சியாக போகுது. பேராண்டி சரியா கைஸ் ட்ராப் வச்சிச்சு. ஐயோ ஓப்பன் பண்ணுற இப்போ தாண்டா போச்சு கிளவியே. போடு கிளவி. சரி 3rd டே வரைக்கும் வந்துச்சு கைஸ். இதில் நான் வேறு எக்ஸ்ட்ரீம் மூட்லாம் விளாட்றேன்ட்டேன். சரி ஐயோ என்னடா ஆடு, என்னடா இது கார்லாம் வருது. ஏய் இதுவும் வேணாம்னா சொல்லுங்க கைஸ். இந்த கேம் போட்டுடலாம். நீங்கள் என்ன கேம் வேணாலும் கேளுங்க கைஸ். நான் எல்லா கேமும் போடுறேன். ஆனால் பிசி கேம் மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா பிசி வந்துட்டு என்கிட்ட இல்லை. மொபைல் ஃபோனில் என்னென்னலாம் கேம் இருக்கோ அந்த கேம்லாம் சொன்னிங்கன்னா நான் எல்லா கேமும் உங்களுக்காகவே போடுவேன். ஜஸ்ட் கமெண்ட்டில் மட்டும் போடுங்க என்ன கேம் வேணும்னு. நான் நிறைய பேர் வந்துட்டு எந்த கேம் சொல்கிறீங்களோ அந்த கேமை நான் விளாட்றேன். இப்போ டே 3 வந்துருச்சு கைஸ். இப்போ இந்த கிளவியை போட்டு தள்ளுறது தான். இப்போ போனோடனே போட்டு தள்ள போகிறோம் கைஸ். இப்போ கீழே போனோடனே போட்டு தள்ளுற வேண்டி தான். இந்த கிளவி போட்டு தள்ளி தான் நம்ம விளாட்ற மாதிரி இருக்குது கைஸ். இதெல்லாம் தாங்க முடியல கைஸ். போய் போட்டு தள்ளிடலாம் வாங்க. இப்போ போகிறோம். ஃபஸ்ட்டு இது முதல்ல அது மேலே இருக்கிறத முடிச்சிடலாம் கைஸ். சேஃப்டி அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். போகும்போது திறந்துட்டு அப்படியே ஓடிடலாம். இங்கே வந்துட்டு நினச்சேன் கைஸ் இங்கே தான் இருக்கணும். திருட்டு கிளவி வா அப்படியே பின்தொடர வைக்கணும் கைஸ். ஏன்னா சவுண்டு போட்டோன்னா நம்ம கால் சும்மா இருக்காது. சும்மா வெளில வந்து பார்ப்போம். இதே அது கூடயே கூப்பிட்டு போயிட்டோன்னா அப்படியே கூப்பிட்டு போய் ரூமில் அடைச்சி நம்ம சாவடிச்சிடலாம். இப்போ சேஃப்டியை திறந்துக்கலாம். போடு கைஸ். கார்க்கி கிடச்சிச்சு. இப்போ கீழே இருக்கலாம். வருதா பின்னாடி? இல்லை கைஸ். இப்போ நம்ம போய் சாவடிச்சிடலாம். அப்படியே கார்க்கி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கேஸ்லின் வேறு ஊற்றணும் கைஸ். முதல்ல அதை ஊற்றிடலாம். அதை நம்ம மறந்துட்டு அப்படியே போயிடுவோம். முதல்ல கையோடு அப்படியே போட்டுடலாம். இங்கே போட்டுட்டு கேஸ்லினை ஊற்றிடலாம். அப்படியே கிளவி சாப்பிடுச்சதான் கைஸ். அப்படியே திருப்தியாக இருக்குது. நம்ம என்ன வேலைலாம் பண்ணாலும் பயமே இல்லாமல் பண்ணுறோம். இது கிளவி இருக்கும்போது பண்ணுறோம். ஐயோ வந்துருமோன்னு பயந்துட்டுருக்கோம். கிளவி வா. இது வேறு வந்துட்டு போயினுக்குது. அப்படியே பேட் அப்படியே கிரிக்கெட் பிளேயர்னு நினைப்போம். அப்படியே பேட் வச்சுனுக்குது. அது என்ன பேட்னே தெரில கைஸ். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பால் வச்சு அடிப்பாங்க பாய்ஸ். ஏதோ டென்னிஸ் பேட்டாக அதை சொல்லுவாங்க. பேஸ்பால் பேட் அதுதான் நினைக்கிறேன் கைஸ். அந்த பேட்டை பார்த்திங்கன்னா அப்படி ரத்த கரையாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கோன்னா டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, டொமேட்டோ சாஸில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே ஊற்றி விட்ருக்கோம். நம்மளை பயம்படுத்துதான் அந்த அம்மா. அப்படியே பயம்படுத்தி அப்படியே ஏமாத்துது. அப்படியே நான் 10 கொலை பண்ணிக்கிறேன், 11 கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்துட்டு கேஸ்லின் ஊற்றியாச்சு. அப்படியே பயம்படுத்துகிறாங்க அந்த அம்மா. இங்கே வேறு எதாவது பார்க்காம விட்டுமா? கன்னுங்க. சூப்பர். இங்கே கன்று போய் எடுத்துக்கலாம். கன் பாட்டு வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா கிளவி இப்படி போட்டு தள்ளுற வேலைலாம் நம்மளுக்கு ஆகாது. ஒரே ஷாட்டு வைக்கலாம், மண்டையிலே வைக்கலாம். அப்படி பறந்து போய் விடும். இப்போ 3வது வந்துட்டு மேலே தாங்க பார்த்தேன். சிலிண்டரி நான் பொம்மை கிட்ட பார்த்தேன். அங்கே போய் எடுத்துக்கலாம். இந்த கிளவிக்கிட்டலாம் மாட்டிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த மாதிரிலாம் மாட்டி நிறைய பேர் தவிராங்க. கேம் பிளே போடவே தவிராங்க இந்த கிளவிங்கிட்ட. இந்த கிளவிங்கிட்ட வந்துட்டு இந்த கேமை நம்ம கரெக்டாக முடிப்போன்னா இப்போவே போயிட்டு நான் முடிச்சிடுவேன் இந்த கேமை. இந்த 3வது நாளே முடிச்சிடுவேன்னா பிளாக் ஆட்டை போட்டுருங்க. முடிய மாட்டேன்னா க்ரீன் ஆட்டை போட்டுருங்க. இந்த கிளவிங்கிட்ட தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் இது தப்பிக்கிறதுக்கே 3வது நாள் ஆகுது. இதே அந்த 2 ஜோடிங்களும் வந்துட்டுனா அவ்வளோதாங்க கைஸ், முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே தான் இருக்காங்க. அங்கே ஃப்ரீஸர் ஒரு டேப் மாதிரி இருந்தது கைஸ். அதுதான் ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அது கீழே போட்டோன்னா க்ரீன் கலரில் ஆகிடும். க்ரீன் கலரில் ஆயிடுச்சுன்னா அப்போ கிராணி வந்து நின்றுதுன்னா அங்கே ஃப்ரீஸ் ஆகிடும். இது ரெட் கலர்லலாம் இருந்ததுன்னா நம்ம சரியாக போடலன்னு அர்த்தம்.
இப்போ கன்னை போயிட்டு வச்சிடலாங்க கைஸ். அந்த மொட்டை மண்டையில் வழுக்க மண்டையில் சுட்டாதான் நம்மளுக்குலாம் திருப்தியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு தரிசனம் நடக்க போது எல்லா பக்தர்களும் வந்து நின்றுக்கோங்க. இப்போ கிளவி மண்டையில் போட போகிறோம். வழுக்க மண்டை அப்படியே பீய போகுது பாருங்க. இப்போ பாருங்கள் வெறித்தனமாக பீய போகுது. ஒன்று தான் ஏறுது. ஓ 2ல் தாங்க 2 ஏறும். கிராண்ட் சாப்டர் 2ல் தான் 2 ஏறும். இதில் ஒன்று தான் ஏறுது. கிளவி இப்போ பாருங்களேன் அப்படியே பயந்துனே வரேன் பாருங்களேன். லேட்டாகும் வரத்துக்கே. பாருங்கள் எவ்வளோ லேட்டாக வரேன் பாருங்கள். பயத்தில் இருக்கும். இப்போ ஐயோ கன் சவுண்டு கேட்குதுடா அப்படின்னு திருட்டு கிளவி லேட்டாக தான் வரும். ஆனால் வந்துடும் கைஸ். ஆனால் பயம் இருந்தாலும் வந்துடுது. அதான் கிளவெல்லாம் வரவே மாட்டான். பயத்துலேயே உட்காந்துருப்பான். எத்தனை தடவை சவுண்டு போட்டாலும் வரவே மாட்டான் கிழவன் பயந்தோலி. கிளவி வந்துட்டு பிரேவ் உமன். சரி வாங்க உமன் இல்லைங்க. உமன் கூட இல்லை. இது வந்துட்டு கொள்ளுப்பாட்டி போடு கைஸ். சொட்டை மண்டையில் வாங்கிச்சு நல்லா. பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டை தரிசனம்லாம் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு எதாவது வீடு எதாவது கட்டணுன்னா இந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா கட்டிடலாம் கைஸ். வீடு எதாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த சொட்டை தரிசனம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துடும் கைஸ் உங்களுக்கு. இப்போ போயிட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் சுட்டுறலாம். சுட்றா அவ்வளோதான். ஸ்க்ரூ டிரைவரில் வந்துட்டு பேட்லாக் கீ கிடைக்க சான்ஸ் இருக்குது. போய் பார்க்கலாம். பேட்லாக் கீ கிடச்சிதான். பேட்லாக் கீ மட்டும் இப்போ கிடச்சிதுன்னா ஃப்ரெஞ்சு வேறு எல்லாமே கிடச்சிச்சு காய். ஃப்ரெஞ்சு மட்டும் தான் கிடைக்கணும். ஃப்ரெஞ்சு இன்ஜின் பார்ட் கிடச்சிச்சா? என்னடா ரஸ்டி பேட்லாக் கீ கொடுத்துட்டீங்க. இதுதான் கைஸ் அங்கே கீழே போயிட்டு எஸ்கேப் ஆகிற கீ வந்துட்டு. இப்போ வந்துட்டு கீழே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தோம்ல. இப்போ அங்கேயே போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கீழே போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். போடா எனக்கு தெரிஞ்சு கீழே எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சு காய்ஸ். ஆமாம் லிவரும் கிடச்சிச்சு. அங்கே இப்போ தட்டு இருந்த இடத்துல பார்த்தாச்சு. வேறு ரஸ்டி பேட்லாக்கி இங்கே இருக்குது. வேறு செயின் கட்டரும் இருக்குது காய்ஸ். நேரத்துக்கு நம்ம கீழே இருந்து எஸ்கேப்பே பண்ணியிருக்கலாம். ஆமாம் காய்ஸ் கீழே இருக்க எஸ்கேப் பண்ணியிருக்கலாம். ஆமாம் ஆனால் கார் எஸ்கேப் தான் பண்ணுவோன்னு ஒத்த காலில் நின்றதுனால கார் எஸ்கேப் தான் பண்ணுவோம். போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இங்கே மட்டும் 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பான் அந்த ஸ்பைடர் கிளவி. எல்லாமே திருட்டு கிளவிங்களா இருக்குது. என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஏன் லேட் ஆகுது காய்ஸ். போடு காய்ஸ். பேட்லாக்கி கிடச்சிச்சு. சூப்பர். அப்போ இன்னும் ஃப்ரெஞ்சு மட்டும் வேணும் காய்ஸ். ஃப்ரெஞ்சு மட்டும். ஆமாம் ஃப்ரெஞ்சு மட்டும் இருந்தால் போதும் காய்ஸ். இந்த கிளவிங்களாம் மொட்டை மண்டையில் ஓடும். நான் லாஸ்ட்டில் ஒன்று பண்ண போகிறேன் காய்ஸ். கிளவி கிளவிங்கடா. இப்போ என்ன பண்ணோன்னா திரும்பிடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அப்படியே சுற்றி ஓடிட வேண்டியதான் கைஸ். இப்போ அப்படியே பின் தொடர்ந்துன்னே வரும். இப்போ நம்ம அப்படியே குஞ்சு ஓடிடலன்னா இந்த கிளவி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை சவுண்டு போட்டு வர வச்சு நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்படியே கண்ணால் டேய் பேராண்டி எங்கடா போகிற அப்படின்னு பார்க்கணும். அது அப்படி பார்த்து நம்ம குளிர்ச்சியாக பண்ணணும் கைஸ். இது ஓப்பன் பண்ணுற கைஸ். சில பேர் ஓப்பன் பண்ணாமலே நானே நிறைய தடவை உடச்சி பார்த்துருக்கேன். உடைக்கவே முடியல. இது ஓப்பன் பண்ணிவிடுங்க இந்த ஷட்டரை. அப்போ தான் உடைக்க முடியும். வந்துச்சு கைஸ். அந்த பூட்டு உள்ள சவுண்டுக்கே வந்துடுச்சு. திருட்டு கிளவி. கன்று வேறு எங்கே வச்சுருந்தேன் மேலே. ஆமாங்க ரைஸ் ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட தான் வச்சேன். டீ எப்போ ஓடுறா அந்த கன்னை வச்சு மண்டையில் போட்டுடலாம். மேலே போடா. ஓடுறா. அதான் கன் எங்கடா. கன் எடுத்தாச்சு. புல்லட் வேறு காணுமே. வா கிளவி வா. ஓடுறா. புல்லட் எடுத்துக்கலாம் நம்ம. எட்ரா புல்லட்டா. டேய் அவ்வளோதாங்க செத்தோம். எப்போ நல்ல வேலை அங்கேயே நின்றுச்சு திருட்டு கிளவி. பார்க்குது பாருங்க அங்கேயே குட்டு கிளவி. இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த கிளவிக்கு வந்துட்டு லென்ஸ் கார்ட்டில் வந்துட்டு ஒரு கண்ணாடி வாங்கிட்டாங்க. ரொம்ப பாவங்க. இங்கேருந்து போட முடியுதான்னு பார்ப்போம். போடு. சூப்பர் காய்ஸ். இங்கேருந்தே நம்ம கிளவி போட்டு தள்ளிட்டோம். இதுக்கு நம்ம கன்னால் சுட்ட மட்டும் 1.5 நிமிஷம் வருது காய்ஸ். ஏன்னா கன்னுனால அது புல்லட் போய் உள்ளே தாக்கிறதுனால அதுக்கு 1.5 நிமிஷம் ஆகுது. சரி ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த ஒரு ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு திறந்துடலாம். அங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பேர்டு ஃபுட்டோ இல்லைனா மீட்டு கூட கிடைக்கும் காய்ஸ். அந்த ஸ்பைடருக்கு மீட்டு கொடுக்கணும். அந்த மீட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேர்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேர்டு தான் கிடைச்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மீட் தான் வேணும். சரி சில டைமு அந்த மீட்டு வந்துட்டு வேறு கீழே எங்கேயா வச்சுருப்பானுங்களா. அந்த மீட் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல காய்ஸ். அங்கே தான் இருந்துருக்கணும்.
இப்போ எங்கே இருக்குன்னே தெரிலையே. இந்த மீட் மட்டும் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே தாங்க ஃப்ரெஞ்ச் இருக்குது 100%. ஏன்னா வேறு எங்கேயும் வைக்கவே முடியாது, வைக்கவும் வாய்ப்பும் இல்லை. நான் விளையாடிருக்கேன் இத்தனை வாட்டி, அங்கே தான் நிறைய தாட்டி வச்சுருக்காங்க. மீட் தான் கைஸ். ஒருவேளை அந்த பேர் என்னது, அந்த பேர்ட் ஃபுட்லேயே நம்ம பெப்பர் ஸ்ப்ரே பார்த்தோம்ல, அந்த பெப்பர் ஸ்ப்ரேயில் கூட இருக்கலாம். சரி வாங்க போயிட்டு பார்த்துடலாம். பெப்பர் ஸ்ப்ரே வந்துட்டு எடுத்து அந்த பெப்பர் ஸ்ப்ரே ரூம் உள்ள இருக்கும் ஃப்ரெஞ்சு, இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். எந்த ரூமில்? கீழே பார்த்தோம், கீழே போயிட்டு பார்த்துடலாம் வாங்க. கிளவி வர வந்துருக்கும், நம்மள வர ஃப்ரீடமாக சுற்றின்னு இருக்கோம் பாருங்களேன். திருட்டு கிளவி வந்திருக்கோம். இங்கே ஏதாவது சவுண்டு போட்டு போயிடலாம். இருங்க இங்கே போயிட்டு பேர்டு இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதோ இங்கே இருக்குது பேர்டு, கிட்டே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. பேர்ட் சீடை போட்டு அந்த பெப்பர் ரிமோட் எடுத்துக்கலாம். இந்த ரிமோட் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே தட்டி விட்டு போயிடலாம் காய்ஸ். தட்டி விட்டோன்னா உழுந்துச்சு. இப்போ சவுண்டு கேட்டு வரும் கிராணி அங்கே. இப்போ நம்ம போயிட்டு இது ஓப்பன் பண்ணி அது மூஞ்சில் அடிக்கலாம் காய்ஸ். ஆனால் டைம் வேறு ரொம்ப ஆகிடுச்சி, 30 நிமிஷத்துக்கு தாண்டியே போகுது. அதனால கேம் ப்ளே சீக்கிரமாக முடிக்கணும். அதனால் வேணாம் காய்ஸ், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன காய்ஸ், செயின் கட்டுற குத்துட்டானுங்க, போச்சு. எப்போடா டேய், வேறு எங்கடா இருக்கோம் ஃப்ரெஞ்சு? மீட்டு வேணும் காய்ஸ், நம்மளுக்கு மீட்டு கிடச்சிருந்தா ஃப்ரெஞ்சு. ஆமாம் 100% காய்ஸ். இங்கேயும் இல்லைன்னா மேலே அங்கே ஸ்பைடர் கீ கிட்ட தான் இருக்கும். இப்போ கிராணி வந்திருக்கோம், நம்ம சுற்றுலாம். அது வேறு டிஸ்டர்ப் பண்ணி நேரம். நம்ம டே 3க்குள்ளே முடிக்கணும் காய்ஸ், நம்ம லட்சியம் இது. கீழே போயிட்டு கீழே இருந்தாலும் இருக்கும் காய்ஸ், திடீர்னு பார்க்கலாம். இருங்க, கீழே அந்த டப்பாலே கொஞ்சம் நிறைய டப்பா இருக்குது. நம்ம கிளவி கீழே இருக்க கிளவி போட்டு தள்ள முடியுமான்னு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் போட்டு தள்ளினது இல்லை, வாங்க போய் பார்த்துடலாம். ஐயோ கிளவி, ஐயோ காய்ஸ், டே 4 போயிடுச்சு காய்ஸ். க்ரீன் ஆர்ட் என்ன சொன்ன, பிளாக் ஆர்ட் பண்ணுறவங்க தான் நான் முடிக்க மாட்டேன்னு சொன்னேன். பிளாக் ஆர்ட் பண்ணவங்களுக்கெலாம் நான் முடிக்கல காய்ஸ், போச்சு. ஐயோ இந்த கிளவி சர்ன்னு போயிடலான்னு பார்த்தா கரெக்டாக அங்கேயே நின்று இருக்கு. வாடா வாடா இன்ஜினியரிங் மைண்ட் வாடா அப்படின்னு நின்று இருக்கு. இந்த கிளவி சொல்லியிருக்கோம் போல், அவன் கீழே தான் வரான், அவனை பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு. நான் அப்படியே பயப்பட போகிறதுலாம் இல்லை காய்ஸ், நான் அப்படியே கீழே சர்ன்னு போகிறேன். அந்த கிளவிக்கெலாம் ஏன் பயப்படுவான் பாருங்க. ஸ்ட்ராப் போட்டு வச்சுக்குது கிளவி, திருட்டு கிளவி. அங்கே பார்த்துன்னுக்குது பாருங்க கிளவி, குட்டு கிளவி. ஏய் கிளவி, ஏய் வா 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 கிளவி, வா கிளவி. என்ன சவுண்டே வரல? டேய் துரத்தின்னு இருக்கு, சவுண்டே கொடுக்க மாட்டேறீங்க. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏண்டா டே 5 போயிட்டேனா அசிங்கம்டா டேய். இந்த கிராணி வரலாறுலேயே யாரும் டே 5 போயிடுக்க மாட்டானுங்க. நூபு கூட டே 4 வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆனால் டே 5 வரைக்கும் போனால் பிளேயரே இல்லை பார்க்குறதுக்கு ஆயிடுச்சு. டே இன்ஜினியரிங் மைண்டை வாடா வெளில வாடா அப்படின்ட்டு. டேய் கிளவி ஓட நீ. அது நம்ம ட்ரெஸ்ஸுள்ள தான் ஜிபிஎஸை மாட்டிச்சான்னு தெரில காய்ஸ். நம்ம போகிற வழியிலலாம் வருது. அது குடுமையை பார்த்தீங்களா காய்ஸ், சோம்பு அப்படி மண்டையில் குடுமி வேறு ஒரு கேடு. சரி ஏய் இது வேறு போய் தொலைய மாட்டேங்குது காய்ஸ். இங்கே எங்கே சுற்றி நிற்குது எங்கடா? ஏய் போயிடுச்சா? அப்பா போயிடுச்சு. கன்னுங்களா? டேய் இங்கே தான்டா பிடிச்சி போட்டுச்சு. கன்னுங்களா? டேய் கன்னை காணுங்க காய்ஸ், துண்ணுச்சு போல அதை. ஏய் கிளவிங்களா, ஏய் கன்னை காணுங்க காய்ஸ். கன்னு தான் எடுக்கலான்னு வந்தேன், மீட்டை வேற காணுங்க காய்ஸ். கிளவி வேறு இந்த பக்கம் தான் போச்சு. ஏய் மீட்டு தானே அது, போடு காய்ஸ். மீட் கிடச்சிச்சு, சூப்பரு. இந்த கிளவி வேறு அங்கே தான் நின்றுருக்கு. இப்போ மாஸ்டர் பிளான் இருக்குது, இங்கே போய் நின்னோன்னா பார்த்து அந்த வழியாக உரம் பாருங்கள். இந்த காலை பார்த்தீங்களா, நாய்க்கால் மாதிரி இருக்குது. இப்போ இங்கே ஓடி வரும், ஓடி வரும். சூப்பர் காய்ஸ். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுற போகிறோம். மீட் வேறு கிடச்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வேறு இங்கே தான் இருக்கும். மீட் எடுக்கலாம். எஸ் காய்ஸ் மீட் எடுத்தாச்சு. வருது ஓடுறோம். எப்பாடி ஒரு நிமிஷம் விட்டுருந்தோன்னா வந்திருக்கோம். சரி போயிடலாம் காய்ஸ். இப்போ நம்ம சீக்கிரமாக எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுதான் நம்பிக்கை வந்துச்சு, எஸ்கேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப்பு. சரி வாங்க காய்ஸ், இப்போ மீட்டை போயிட்டு வச்சிடலாம்.
இப்போ இப்போ கிளவி வர வந்துட்டுருக்கோம்ல. ஆமாம் காய்ஸ், இப்போ கிளவி சாவடிச்சுட்டு அந்த 1 நிமிஷத்தில் நம்ம மீட்லாம் போயிட்டு எடுத்து விரஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே 1 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சவுண்டு போட்டு கிளவி வர வச்சு கிளவி முன்னாடியே நம்ம ஓடலாம். இப்போ கிளவி வந்திருக்கோம், அது வர தூக்கிட்டுருக்கு. ஐயோ பார்க்கலல்ல. கிளவி பார்த்துருச்சா? ஷப்பா, குருட்டு கிளவி கண்ணு தெரில போல். சரி வாங்க காய்ஸ், நம்மளை போயிட்டு மூடி விட்டுலாம். அவ்வளோ ஆனில் இருக்குது. விஷம் வேறு காலி ஆயிடுச்சு போல் காய்ஸ். புகையே வரல பாருங்களேன், விஷம் காலி ஆயிடுச்சு போல். நம்ம நிறைய தடவை போட்டதுனால காலி ஆயிடுச்சு போல். சரி திடீர்னு நம்ம ஸ்பீடாக போயிடலாம் மேலே. இப்போ லாக்கில் தான் இருக்குது. இப்போ திறந்து வரத்துக்குள்ளே நம்ம போய் எடுத்துன்னு வந்துடலாம். விஷம் வேலை செய்தா நம்மளுக்கு தான் தெரில போல் காய்ஸ். 1 நிமிஷம் செத்துச்சு பாருங்கள். சரி இப்போ ஸ்பைடர் கேட்றா. இப்போ அதை போட்டு நம்ம வந்துட்டு அங்கே மீட்டை வச்சிடலாம் காய்ஸ். இப்போ மீட்டை வச்சிடலாம் காய்ஸ். போயிட்டு மேலே போயிட்டு வச்சு விட்டுறலாம். அந்த ஸ்பைடருக்கு வர பத்திரமா போகணும் காய்ஸ். ஓரத்துலேயே போகணும். நம்ம அப்படியே நான் தாண்டா இங்கே கேங்ஸ்டார்னு உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுரும். ஆனால் அந்த ஸ்பைடர் கடிச்சா நம்ம டேலாம் போகாது காய்ஸ், அப்படியே கீழே விழுந்துரும். போடு காய்ஸ், ஃப்ரெஞ்சு கடிச்சிச்சு, அவ்வளோதான் காய்ஸ். இப்போ ஃப்ரெஞ்சும் கடிச்சிச்சு, சூப்பர். அவள் தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ கிளவியை வர வச்சு நம்ம ஜாலியாக அப்படியே மாசாக எஸ்கேப் பண்ண போகிறோம். கிளவி இங்கே வா, அப்படியே இங்கே தட்டி விட்டு நம்ம கீழே போயிட்டு எஸ்கேப் பண்ணிடலாம் காய்ஸ். கிளவி இப்போ மேலே போயிருக்கோம், சத்தம் கேட்டு நம்ம கீழே போயிட்டு இந்த ரெஞ்செல்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ்ன்னு பாருங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சலாம். டைட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு சத்தம் போட்டு கிளவி வர வச்சு நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண டைம் வந்துருச்சு காய்ஸ். இப்போ போயிட்டு டைட் பண்ணி விட்டுறலாம். மொத்தம் 6 இருக்கும், பண்ணி விட்றா டைட்டை. 1 2 3 4 5 6 அவ்வளோதான் காய்ஸ், பண்ணி விட்டாச்சு. இப்போ சவுண்டு போட்டாச்சு. கார்கி எட்ரா கார்கியை மூடி விட்டுலாம் காய்ஸ். இப்போ பாருங்கள், டோரை அவுத்து விட்டுறலாம், ஏன்னா சவுண்டு கேட்டு தான் ஆகிட போகுது. சரி இப்போ கிளவி வரப்போகுது, நம்ம போடலாம், சவுண்டு போடலாம். கிளவி இப்போ வரும். என்னடா கீழே சவுண்டு வருது, என்னடா ஆச்சு அப்படின்னு வரும். இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ கிளவி இப்போ வந்து அப்படியே ஷாக் ஆக போகுது. பேராண்டி எங்கடா போகிற அப்படின்னு பாருங்க காய்ஸ். இப்போ பாருங்கள், நீ இப்படியே மாதம் எப்போ போகிறோம். கிளவி வந்துருச்சு. இப்போ உட்காந்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரிவர்ஸ் கேட்குதா? டேய், ஓ ஏற்றி செத்துட்டு காய்ஸ், நம்ம ஏற்றி செத்துச்சு கிளவி. பாருங்களேன், இப்போ நான் ஒரு தடவை இறங்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கார் இந்த இடம் அப்படி கருப்பாக இருக்கும் காய்ஸ், நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. நீ பாருங்க, 10ன்னு கிடக்குது. எப்படி கட்டங்கள் அந்த ஆயில்லாம் அப்படி இருக்குது காய்ஸ். பாருங்க, நம்ம ஏற்றிய செத்துச்சு. சரி போகலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொட்டைக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் பாய்.